ஒரு கோவா வந்து தற்போது சைனாவில் இருந்து வந்து இறக்குமதி செய்யப்படுகின்றதாம். இத்தகைய கோவாக்கள் ரப்பர் டைப்பான கோவாக்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. காபேஜ் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த காபேஜ் தான். இதை பார்க்க போனோம்னு சொன்னால் இதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வது, இது இயற்கையானதா அல்லது செயற்கையானதா இவ்வாறு நாங்கள் அறிந்து கொள்வது என்று சொன்னால், இதை நீங்கள் அதில் தனியொரு இலையை எடுத்து நீங்கள் சற்று இழுத்து பாருங்கள். ரப்பர் உண்மையில் ரப்பராக இருக்கும் சொன்னால் அது இழுபடக்கூடிய தன்மை இருக்கும். இதை அறிந்து கொண்டு நீங்கள் இது இயற்கையானதா செயற்கையானதா என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, எமது பகுதியிலே எமது பிராந்தியத்தில் மட்டுமல்ல அனைத்து நாடுகளிலும் இன்று பேசுபொருளாக விளங்குகின்ற எமது நாட்டின் பிரதான உணவாகவும் காணப்படுகின்ற எமது நாட்டின் பிரதான உணவை பற்றி சொல்லுங்களே ஈஸ்வரி. சோறு, அரிசி. ஓகே, இந்த அரிசி கூட இன்று கலப்படம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். பார்க்க போனோம்னு சொன்னா இந்த அரிசி செயற்கையாக எமது நாட்டுக்குள்ளும் வந்து வரவழைக்கப்பட்டு விட்டது. எவ்வாறு சொன்னா இந்த செயற்கையான ரப்பர் அரிசிகள் தற்போது மார்க்கெட்டிலே வந்து கிடைக்கின்றது. அனைத்து மக்களும் அனைத்து நுகர்வோரும் சற்று அவதானமாக இருங்கள். இத்தகைய நாங்கள் உணவுப் பொருட்களை நாளுக்கு நாள் உட்கொள்கின்ற போது இயற்கையின் தன்மை அறிந்து, இயற்கையின் குணநலன்கள் அறிந்து அதனை நாங்கள் உள்வாங்குகின்ற போது, அதனை செயற்படுத்திக் கொள்கின்ற போது, எமது வாழ்வில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்ற போது நிச்சயமாக நம்ம ஆரோக்கியமான வாழ்வினை நிச்சயமாக அடைந்து கொள்ளலாம். ஈஸ்வரி, சற்று சொல்லுங்களேன். எங்கள் நேர்களும் உங்களுக்கு வாய்ஸை கேட்கணும் ஒரு ஆவலா இருக்காங்க. ஈஸ்வரி, கொஞ்சம் பேசுங்க ஈஸ்வரி. ஆமாம், நாங்க வந்து நீங்க எங்கட நேர்களுக்கு இயற்கை சாப்பாடு என்ன வகையான மரக்கறி மட்டுமில்ல, மரக்கறி மட்டுமில்ல, பழங்கள் நாளுக்கு நாள். ஆமா, என்னென்ன ஒரு மனிதனுக்கு தேவை கட்டாயம் அப்படின்ற நேயர்கள் கூறியுள்ளீர்கள். மீண்டும் நேர்களுக்காக ஏதும் சொல்ல இருக்கின்றதா இயற்கையின் தன்மை பற்றி? ஓகே, நம்ம பல்வேறு நிகழ்ச்சி தொகுப்புகள் இன்னும் உங்களுக்காக இன்றைய நாளிலேயே உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் உங்களை தேர்த்தி இன்னும் அடுத்த நிலைமைக்கு உங்களை எப்போதும் உற்சாகமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எமது நோக்கம். நான் அடிக்கடி கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், தாமரை பத்தின் இணையதளம் ஒருவரோடு நீங்கள் அனைவரும் இணைந்திருங்கள். உங்களுடைய சொந்தங்கள் உறவுகளை நாளுக்கு நாள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செய்தியை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம், ஒரு வேண்டுகோளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எமது இணையதளம் முகவரி இதுதான் www.tamarefm.com என்ற இணையதளம் முகவரியினூடாகவும், பேஸ்புக் முகவரி அதை பார்க்க வேண்டும் சொன்னால் தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற பேஸ்புக் முகவரியினூடாகவும் நீங்கள் இணைந்திருங்கள். தற்போது ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நாம் இணைந்திருப்போம். நம் நடை கண்டு அகங்காரம் சூழாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. இறைவா, இறைவா, தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. தூணிலும் இருப்பாய், துரும்பிலும் இருப்பாய். கொடுமை அடித்துவிட, கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு. நம் நடை கண்டு அகங்காரம் சூடாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு. வெள்ளத்தில் வீழ்ந்தவரை கரையேற்ற சக்தி கொடு, பள்ளத்தில் கிடப்பவரை மேடேற்ற சக்தி கொடு. தீமைக்கும் கொடுமைக்கும் தீ வைக்க சக்தி கொடு, வறுமைக்கு பிறந்தவரை வாழ்விக்க சக்தி கொடு. எரிமலைகள் என் காலில் தூளாக சக்தி கொடு, ஒரு வார்த்தை சொன்னாலே உணர சக்தி கொடு. தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீ
முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன். முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். என்னை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன். ஏணியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன். கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன். காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன். இறைவா இறைவா தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே. தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே. தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய். கொடுமை அழித்துவிட கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு. நம் நடை கண்டு அகங்காரம் சூடாக வேண்டும். நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு. நிகழ்ச்சியோடு நாம் மீண்டும் கலையகத்திலே பல்வேறு நிகழ்ச்சி தொகுப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்ற ஒரு சுயான செய்தியை நாம் அடிக்கடி உங்களுக்காக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நேர்களே, நாம் இப்போது இயற்கையை பற்றிய ஒரு நல்லெண்ணத்தோடு ஒரு நற்சிந்தனையோடு நாங்கள் எமது செயற்பாடுகளை எமது செயற்திட்டங்களை இன்று நாங்கள் வழமை போல ஆரம்பித்திருக்கின்றோம். நாம் மீண்டும் ஒருமுறை இத்தகைய இயற்கை பற்றிய நல்லெண்ணத்தை நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எவ்வாறு சொன்னால், இயற்கை அழுகின்றது தன்னை நினைத்து அல்ல, தன்னை அழிப்பதை நினைத்து அல்ல, அறியாமையினால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மானிட சமுதாயத்தை நினைத்து. இயற்கை அழுகின்றது தன்னை அழிப்பதை நினைத்து அல்ல, அறியாமையால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மானிட சமுதாயத்தை நினைத்து. இத்தகைய நற்சிந்தனை ஏன் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், தாமரையப்பம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளிலுமே ஒவ்வொரு நற்சிந்தனையோடு உங்களோட நேர்களை வந்து சந்திக்கின்றது. இத்தகைய நற்சிந்தைகள் வழங்கப்படுகின்ற நோக்கம் எல்லாம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரஜையாக, நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு தேவையுடர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் அல்ல. நாங்கள் இன்று பார்க்க போனோம்னு சொன்னால், இத்தகைய தலைப்பு ஒரு பெரிய ஒரு வாஸ்டான தலைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு தலைப்பாக நாங்கள் ஆராய வேண்டியிருக்குது. இந்த இயற்கை மிகவும் முக்கியமான ஒரு விடய பொருளாகவும் இருக்கின்றது. இந்த இயற்கையை பற்றி நான் உங்களுக்கு இன்றைய நாளிலே ஒரு நற்சிந்தனையை நான் வழங்கியிருந்தேன். அதுபோல இந்த இயற்கை எப்போதும் எமது அனைவராலும் பாதுகாக்கப்பட வேண்டிய விடயம் கூட. ஈஸ்வரி, உண்மையாக இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஈஸ்வரி? இன்றைய நற்சிந்தனையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஈஸ்வரி? ஆமா, நல்ல ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் நீங்க சொன்ன பிரசாத். ஆனா இயற்கையிலே கற்றுத்தராத சில வரிகளை எனக்கு எங்களுடைய நேயர்களுக்காக கற்றுத்தந்தீர்கள் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. நாங்கள் வார நிகழ்ச்சியில் வழங்கும் நோக்கம் எமது நேயர்களை நாங்கள் என்ன செய்யணும், இத்தகைய நிலையிலிருந்து இயற்கை பாதுகாக்க மாற்ற வேண்டும். நிச்சயமாக. நாங்கள் இது மட்டுமில்லை, இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் இத்தகைய வணக்கம் தாமரையின் ஊடாக நிகழ்ச்சி தொகுப்பின் ஊடாக ஆராய காத்திருக்கின்றோம். அதே போல நாங்கள் பார்க்க பண்ண சொன்னால், நாளுக்கு நாள் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் எங்கள் மத்தியிலே நடக்கின்றது. அதில் மட்டுமில்லை, எதிர்ச்சியாக சில நிகழ்வுகளும், அது சடுதியாக சில நிகழ்வுகளும், அதே சில திட்டமிட்ட நிகழ்வுகளும், சில திட்டமிடப்படாத நிகழ்வுகள் நடக்கின்றது எமது லைஃபிலே. அதாவது வாழ்க்கை மிக முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வாழ்க்கை ஒரு பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு விலை மதிப்பே இல்லை. இந்த வாழ்க்கையை நாங்கள் அனைவரும் பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதற்காக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், காலையில என்று எமது நாள் எப்படி பலன்கள் அமைந்திருக்கிறது, இந்த எமது நாளுக்கான இன்றைய நிலைமை எப்படி இருக்கின்றது, நல்லா இருக்கின்றதா அல்லது தீயதாக இருக்கின்றதா, எமது வாழ்க்கையில் நமக்கு பார்க்க போனோம்னு சொன்னால், அடிக்கடி காதுகளில் எட்டக்கூடிய அடிக்கடி செய்திகளோடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அடிக்கடி விபத்துகள் நடக்கின்றது. ஈஸ்வரி, விபத்துகள் நடக்கின்றது இல்லையா? எமது நபர்கள் எமது உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அதிலே அனைத்து தரப்பட்ட நபர்களும் அனைத்து தரப்பட்ட நிறுவனங்களும் இணைந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த செயற்பாடுகள், இந்த விழிப்பூட்டலில் செய்கின்றாங்க மக்களுக்கு. இதுல ராசி பலன்கள் தொடர்பில் நாங்கள் அறிந்திருந்தோம்னு சொன்னா, நாங்க எமது நேயர்களையும் இத்தகைய விடயங்களிலிருந்து பாதுகாக்க
சந்தோஷம். நிச்சயமாக நாங்க இந்த ராசி பலன்கள் இன்றைய நாளுக்கெல்லாம் பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி எமது நேர்களுக்காக அதனை வழங்குவதற்காக ஈஸ்வரி ஒரு கலையத்தில் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஈஸ்வரி. வணக்கம். இத்தகைய ராசி பலனை பற்றி இன்றைய ஒரு எமது நேர்கள் எவ்வாறு அறிய காத்து கொண்டிருக்கிறார்கள் ஈஸ்வரி, அதை பற்றி கொஞ்சம் எமது நேர்களுக்கு சொல்லுங்களேன். இன்று நாங்கள் எங்களோட நேர்களுக்காக ஒவ்வொரு ராசி பலன்களையும் கூற உள்ளோம். ஆமா, எங்களோட நேர்கள் காத்து கொண்டிருப்பார்கள், எப்படா அந்த ராசி பலன் வரும் இல்லையா? ஒரு சில நேர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எமது நேரத்தை எமது ராசியின் பார்த்து கொண்டிருப்பாங்க நேர்கள். நாங்க இந்த ராசி பலனை பற்றி சொல்லுவோம் ஈஸ்வரி. இந்த ராசி பலனை பற்றி நீங்க ஒருக்கா சொல்லுங்க ஈஸ்வரி. ஆமா, நாங்க இப்போ ஒவ்வொரு நேயர்களுக்காக இன்று என்னென்ன பலன்கள் உள்ளன என்பதை பார்க்கலாம். முதலில் நாங்க பார்த்தோம்னா மேச ராசி நேயர்களுக்கு இவங்களை பார்க்க போனோம்னு சொன்னா இவங்க வந்து திட்டவட்டமான முடிவெடுப்பதில் கொஞ்சம் தளம்பல் நிலையில இருப்பாங்க இல்லையா சரி? ஆமா, நிச்சயமா அவங்க திட்டவட்டமான முடிவு எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு விடயத்தை நாங்க அவங்க செய்யறதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தளம்பல், அவங்களுக்குள்ள ஒரு சிக்கலான ஒரு நிலைமை தோட்டப்பாடு உருவாகும். அதை பத்தி தான் இந்த ஈஸ்வரி சொல்ல வராங்க இந்த மேச ராசிக்காரர்கள். அவை மேச ராசிக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் அவதானமாக இருங்க. முதலில் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள். உத்தியோகத்தர் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சவால்களில் வெற்றி கிட்டும் நாள். இதுதான் எங்களோட மேச ராசி நேயர்களுக்கான இன்றைய பலன்கள். மேச ராசிக்காரர்களே இன்று கொஞ்சம் இன்றைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று அடிச்சிருக்கீங்க உங்க லைஃப்ல. இந்த நாளை நீங்க சிறப்பா பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா நீங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போயிருவீங்க. இன்றைக்கு நீங்க லைஃப்ல நிறைய பேரை சந்திக்கிறீங்க மேச ராசிக்காரர்களே. நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமா, ரிஷப ராசி நேயர்களே பார்த்தோம்னா ரிஷபம் இங்கு தாமதமாக பேசி கடினமான காரியங்களையும் சாதிப்பீர்களாம். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள். நேர்மை சிந்தனைகள் தோன்றும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். புது அத்தியாயம் தொடங்கும் நாள். ரிஷப நேயர்களுக்கான இன்று நாங்க ரிஷப நேயர்களை பத்தி பார்க்க போனோம். இவங்களும் வந்து மேஷ ராசிக்காரர்கள் போல நிறைய விடயங்களை இன்று இவங்களும் லைஃப்ல தங்களோட வாழ்க்கை கண்டு சில விஷயங்களை கற்றுக்கொள்ள காத்திருக்காங்க. இவங்களுக்கு எமது தாமரை FM சார்பாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மேலும் நாங்க இன்னும் ஒரு ராசி நேயர்களை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களே, மிதுனம் மதியம் 1:15 மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மற்றவர்களுக்கு நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து அதிகம் யோசிப்பீர்கள். வர வேண்டிய பணத்தை போராடி நாங்க இப்ப பார்க்க போனோம்னு சொன்னால் இப்ப நாங்க பல்வேறு ராசியை பார்த்திருக்கோம். அதுல பார்க்க போனோம்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்களே இன்று கொஞ்சம் நீங்க அவதானமாக இருங்க. எப்படின்னு சொன்னா 1:15 மணி வரை யாரு வந்து என்ன கேட்டாலும் நீங்க கொடுத்துறாங்க. எப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க, இன்றைக்கு தாங்க நாங்க கொஞ்சம் லேட் ஆகி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துறாதீங்க. எப்படின்னு சொன்னா கொஞ்சம் இன்றைக்கு நீங்க அவதானமாக இருங்க. இந்த ராசியை பத்தி நாங்க சில குறிப்புகளை பார்க்க போறோம். இன்று நாங்க முதல் 3 ராசியை பத்தி பார்த்திருக்கிறோம். அதுல பார்க்க போனோம்னு சொன்னால் முதலாவது ராசி வந்து மேச ராசிக்காரர்கள், அடுத்த ரிஷப ராசிக்காரர்கள். இவங்க கிட்டத்தட்ட இருவரும் ஒரே சமாந்தரத்திலே இருக்காங்க போல. இவங்க நீங்க 2 பேரும் நிறைய காரியங்களை சாதிப்பதற்கு ரெடியாக இருக்கீங்க. ஓகே, நாங்க எமது தாமரை FM சார்பாக உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது பார்க்க போனோம்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு தான் இன்றைக்கு சந்திரன் கொஞ்சம் உச்சம் கொடுப்பதால நீங்க 1:15 வரையில கொஞ்சம் அவதானமாக இருங்க. ரைட், ஓகே. நாங்க இவங்களுக்கு எமது தாமரை FM சார்பாக நாங்க எங்களுடைய நற்செய்திகளையும் கூறிக்கொண்டு நாங்க ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருப்போம்.